மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இந்த சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஏழரை சனி விடுதலைக்கு சமம். ஏன்னா மகர ராசிக்கு இப்போ ஏழரை சனி காலகட்டங்கள்லேருந்து விடுதலையாகி வெளியே வர போகிறீங்க. ஏன்னா ஏழரை சனியில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, சொல்ல முடியாத துயரங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அது ஏழரை சனியில். இந்த ஏழரை சனி எப்படா விடுதலாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னா இது சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியனோட நட்சத்திரம் 3 பாதங்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த மகர ராசியில். அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். 1ஆம் பாதம் மட்டும் தனுசு ராசியில் வரும். இந்த 3 பாதங்களில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகளில் நல்ல அமைப்பில் தசை நடத்துச்சுனாக்கா என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். அதே ஏழரை சனி விடுதலை ஆகும்போது என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும், தீய பலன்களை கொடுக்கும். அதே அவயோகத்தில் இருந்தாலும் சரி, அந்த அவயோகத்தில் இருக்கும்போது என்ன உங்களுக்கு கெடு பலன்களை கொடுத்துச்சு, இதன் பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம். உத்திராட நட்சத்திரம் தசாபுத்தி இருப்புகள் 6 வருஷம் அப்படின்னா 3 வயது வரைக்கும் தசாபுத்தி இருப்புகளாக எடுத்துக்கலாம். 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 13 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வந்துடும் குழந்தை பருவத்தில். 13 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 20 வயசு வரைக்கும் இதுவும் ஒரு குழந்தை பருவம் தான். ஏன்னா அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே குழந்தை பருவங்கள் தான். அது 21 வயசு வரைக்கும் அவங்களோட அரவணைப்பில் தான் இருப்பீங்க. அவங்களோட தயவில் தான் எல்லாமே இருக்கும். அதாவது படிப்பு, இதுக்குள்ளே திருமணம் நடந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு, எதுவுமே இந்த 21 வயசுக்குள்ளே படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் தசையிலே முடிஞ்சிடும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு, திருமணம், பொருளாதார முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், சொத்து சுகங்கள் எல்லாவற்றுக்குமே அந்த தசைகள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசைகள், ஒவ்வொரு தசைகளாக இது என்ன மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு இருந்தால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். 20 வயசுக்கு மேலே தான் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நடக்கிறதுனாக்கா அதுக்கு உண்டான தசைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ 20 வயசுக்கு மேலே என்ன தசை நடக்கும்? ராகு தசை நடக்கும். செவ்வாய் தசைக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. இப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கரெக்டாக வரும் 18 வருடங்கள் அப்படின்னாக்கா இப்போ 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்திருந்தா, உங்கள் ஜாதகத்தில் இதே லக்கணமாக இருந்தால், வேற லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே லக்கணமாக கூட ஒரு சில பேர் கணக்கு எடுத்துங்க. இந்த ராசிக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் சம்மந்தப்படக்கூடாது. 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா விரயத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. 6, 8 அதிபதிகளோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும். 6, 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்கும். இப்போ 8ஆம் அதிபதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா சூரியனோட நட்சத்திரம். இப்போ சூரியனோட நட்சத்திரம் அது எங்கெங்கெல்லாம் வருது? மேஷ ராசியில் 1ஆம் பாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ரிஷப ராசியில் 3 பாதங்கள் வரும் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ ரிஷபராசியில் இருந்தாலும் சரி, மேஷ ராசியில் இருந்தாலும் சரி. இப்போ மேஷ ராசியில் ராகு பகவான் இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு. இப்போ செவ்வாய் தசை மாதிரி. இப்போ இந்த ராகு தசைங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க செவ்வாய் தசை மாதிரி. இப்போ ரிஷபராசியில் இருந்துச்சுனாக்கா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுக்கிர தசை மாதிரி. சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுடைய தசையில் நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு இப்போ ஏழரை சனி வரும்போது அங்கே இருந்தால் கூட அது பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்காது. இருந்தாலும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கெடுபலன்கள். 2வது சுற்று சனியாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் நிறைய கெடுபலன்கள். அது எப்படின்னாக்கா 30 to 36, 38 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கனாக்கா தவறான தொடர்புகளை கொடுத்துருக்கும். தவறான தொடர்பு அப்படின்னாக்கா இல்லீகல் தொடர்பு, அதாவது வேற ஒருத்தரோட கனெக்ஷனில் இருக்கிறது. அது தவறான, அதாவது கல்யாணம் ஆகி இருக்கிறது, கல்யாணம் ஆன பிறகு வேற ஒரு தொடர்பில் இருக்கிறது. அப்படி இல்லைனாக்கா தவறான தொழில் செய்கிறது, அரசாங்கத்துக்கு எதிரான தொழில், அதாவது அது மாட்டினாக்கா அது தண்டனை உறுதி அப்படிங்கிற மாதிரியான தொழில் கொடுக்கும். இல்லை நீங்கள் நல்ல பிஸ்னஸே பண்ணுறீங்க,
அப்படின்னா கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்திருக்காது. அதாவது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறிந்து நட்பு கிரக தசையாக இருந்தால் ரெண்டுமே நடந்திருக்கும். நல்லா பண வரவு கொடுத்துருக்கோம், எப்படா மாட்டுவோம், எப்படா பிரச்சனையில் சிக்குவோம் அப்படின்ற மாதிரியான பயத்திலே வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கும். வேற எங்கே அஷ்டமாதிபதி நட்சத்திரம் வரும்? ராசிலே வரும். உத்திராட நட்சத்திரம் இதிலே வந்து ராசிலே உத்திராட நட்சத்திரத்திலே ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது சனி பகவான் தசை மாதிரி சனியோட வீட்டில் இருக்கிறதுனால இப்போ இதுவும் கெடுபலங்களை கொடுத்துருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி, கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, 7.5 சனி சொல்லவே தேவையில்லை, சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ராகு தசையில். அதனால் இப்போ நடந்து போச்சு. இப்போ 7.5 சனி விடுதலையாவது நல்ல பலன்களை கொடுக்குமா? இப்போ சனி வக்கர நிவர்த்தி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மீனராசிக்கு. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சனி பகவான் மார்ச் மாதத்தில். இன்னும் 4.5 மாத காலங்கள் இருக்குது. அப்போ 4.5 மாத காலத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ 7.5 சனி விடுதலையானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அத்தனை பலன்களை இந்த ராகு பகவான் கொடுக்கும். அந்த தசையில் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். ஜனவரி மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். நவம்பர் வந்து 15ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தியாகி நல்ல ஒரு அந்த ஆட்சி பெற்ற பொசிஷனுக்கு வந்தால் கூட உங்களுக்கு பலன்கள் என்னவோ 7.5 சனி விடுதலையோட பலன்கள் தான். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து 7.5 சனியில் கூட நல்ல ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க, ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாங்க, ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு கொடிகட்டி பறந்துருப்பாங்க. ஆனால் 7.5 சனி விடுதலை ஆகும்போது ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இப்போவே வந்து அது தெரிய ஆரம்பிக்கும். என்ன சார் இது மாதிரி வந்து நல்லா தொழில் போயிட்டு இருந்தது, அந்த தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரியுது, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது, எப்படி நான் கடன் பிரச்சனை சமாளிக்க போகிறேன்னு தெரில, எப்படி வேலை வாய்ப்பை நான் சமாளிக்க போகிறேன்னு தெரில, வேலையில் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்க, இவ்வளோ நாளாக இல்லை சார் 7.5 சனிலே நான் நல்லா தான் இருந்தேன், இப்போ வந்து ஏதோ வேலை போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரியானலாம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து 2 பலன்களை கொடுத்துருக்கும். நல்லா வந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடனும் கொடுத்துருக்கோம், ஆவரேஜாக போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. நேரடி சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அதாவது சனி பகவானுடைய நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ நிறைய கொடுத்துருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களே கொடுத்துருக்கும். இப்போ 7.5 சனி விடுதலை ஆகும்போது அந்த பலன்கள் தான் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடத்தோட கெடு பலன்கள் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும், சார் வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, தொழில் இல்லை, ஜாதகம் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா, நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் எல்லாத்தையும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இங்கே சொல்லக்கூடிய விதம் தான் வேறவே தவிர மற்றபடி ஜாதகம் அதாவது கிரக அமைப்புகள் உண்மையே, அது நடத்தக்கூடிய கர்ம அடிப்படையில் பலன்கள் உண்மையே, அது ஒவ்வொருத்தரோட சுய ஜாதக வலுவை பொறுத்து அவங்களோட கர்ம வினைகளை பொறுத்து. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய விதங்கள் தான் வேற வேற, இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். இதில் வந்து ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல். ராகு தசைக்கு சொல்லி முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இப்போ குரு தசை சொல்லணும், அடுத்து வந்து சனி தசை சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு சிலது புரியாது. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து நட்பு கிரக வீட்டில் இருக்குது, நட்பு கிரக தசை நடந்துட்டுருக்கு, ராகு பகவானுடைய தசையை சொல்கிறேன், நட்பு கிரகத்தோட வீட்டில் இருந்து தசை பண்ணுது. ஆனால் 7.5 சனி பாடாப்படுத்துச்சிங்க என்ன அப்படின்னாக்கா 7.5 சனி உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்த இடத்த பொறுத்து அது பலன்களை கொடுத்துருக்கும். இப்போ உடனடியாக ரிலீஃப் ஆகுது ராகு பகவான் அப்படின்னாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், பிஸ்னஸ் எல்லாமே கொடிகட்டி பறக்கும். இந்த டைமில் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். இப்போவே வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த ரிலீஃபுங்கிறது. இப்போ தான் ஏதோ ஒரு ஃபீவர் எல்லாம் விட்ட மாதிரி தெரியும், ஜுரம் குளிரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குளிரெல்லாம் விட்ட மாதிரி தெரியும், உங்களை விட்டு பயமெல்லாம் போயிருக்கும், தெளிவான ஒரு நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். இப்போ தான் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு தேடலை ஆரம்பிப்பீங்க, ஒரு முயற்சி ஆரம்பிப்பீங்க, நல்ல ஒரு வெற்றிக்கான பாதைகள் இந்த டைமில் ஆரம்பிக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. குரு தசை அப்படின்னாக்கா 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை நடக்குது. இந்த குரு தசை எப்படி இருக்கும்? 7.5 சனி விடுதலை ஆக போகுது, சனி வக்கர நிவர்த்தி ரெண்டுமே ஒன்று தான். 7.5 சனியோட விடுதலையை தான் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் கொடுக்கும். இந்த குரு தசை அப்படிங்கிறது ராசிக்கு 12 குடையவன் 3ஆம் அதிபதி. இவர் இந்த 2 இடத்துக்கும் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பரவாயில்ல. இந்த அவயோகம் செய்யக்கூடிய தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நல்ல வலுவாக குரு தசை நடந்துட்டு இருந்தால் கூட உங்கள் லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்து 7.5 சனி வந்த பிறகு 2018 கெடு பலன்களை தான் கொடுத்துருக்கும். ஏன்னா இது அவயோக தசை. அவயோக தசையில் அவயோக பலன்களை தான் கொடுக்கும். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள், பசங்க மூலிமா நிறைய ப்ராப்ளம், வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறது, ஒரு வேலை போச்சு அந்த வேலை கிடைக்கல திரும்ப அப்படின்னு கஷ்டப்படுறது, இது எல்லாமே இந்த குரு தசையில் நிறைய கொடுத்துருக்கும். இப்போ குரு தசை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. 7.5 சனி அப்படிங்கிறது முழுமையாக விடுதலை அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். நல்ல பலன்களை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம் எல்லாமே, குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் வந்து சேர்ந்து வாழ்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே தீரும். இது வந்து 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தாலும் சரி, இந்த தசைக்கு சுப தொடர்புகள் இருந்தாலும் சரி, மறைமுக சுப தொடர்பு அப்படின்னாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது. யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட பார்வையை பெற்றிருக்கிறது இந்த குரு பகவான். ஏற்கனவே குருவோடைய பார்வை கிடைச்சாலே சிறப்பு அப்படின்னு சொல்கிற ஜாதக அடிப்படையில் குருவுக்கு சிறப்பு பார்வையா, குருவுக்கு வந்து யோகர் சேரணுமா அப்படின்னு கேட்கணும்னாக்கா கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும். ஏன்னா அவர் அவயோகம் செய்யக்கூடியவர். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது, எல்லா கிரகங்களுக்கும் கெடுபலன் செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது. அப்போது குருவகனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராசிக்கு, இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாத கிரகம். இந்த நன்மை செய்யாத கிரகம் வலு பெறணும் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டுமே வலுவாக இருக்கும். நேரடி சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுக்கும். நேரடியாக இருந்துச்சுனாக்கா ஒரு எதிரி வந்து நேரில் எதிர்க்க உட்கார்ற மாதிரி நல்ல பலன்களை அழகாக கொடுத்துட்டு, நிறைய கொடுத்துட்டு, மொத்தமாக அந்த தசை முடியறதுக்காட்டி எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடும். இருக்கிறது எல்லாமே என்னென்ன கொடுத்துச்சு அந்த குரு பகவான் அத்தனையும் உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் பின்னாடி கொடுத்துரும். நல்லா கொடுத்துச்சிங்க குரு தசையில். அது எப்போல்லாம் கொடுக்குனாக்கா முதல் 10 வருஷம் கொடுக்கும். பின்னாடி 6 வருடம் இருக்கு இல்லையா, அதில் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அதனால் 2 விதமாக வேலை பார்க்குது அப்படின்னாக்கா அது வந்து நேரடி சுப தொடர்பில் இருக்குது. 7.5 சனி மட்டும் நல்லா இருக்குது, ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பிறகு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பு. இது மாதிரியான அமைப்புகள். ஒவ்வொரு தசை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நிறைய டைம் எடுத்துக்கும், அதனால் உங்களுக்கு புரியாது. 54 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசை 7.5 சனி, 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2018க்கு முன்னாடியே நல்லா இருந்தாங்க சனி தசையில். சூப்பரான தசை, உண்மையிலே சொல்கிறேன். நல்லா எனக்கு வந்து நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தது, வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு. சனி தசை கொடுக்காது, இந்தளவுக்கு கொடுத்துச்சு எனக்கு. ஆனால் 2018லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சரிவு தான் அப்படின்னாக்கா, இப்போது இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திரும்பவும் நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், தொழில், கடன் பிரச்சனை தீருது. இப்போ கடனை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும். எல்லாமே உடனடியாக வந்து கடனை தீர்ந்துடும், கடனை கொடுத்துடலாம், இப்போ சனி பயிற்சி ஆனவுடனே கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்குண்டான வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கொடுக்க முடியுமே தவிர உடனடியாக நீங்கள் கொடுத்துட முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுத்துருவாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் வீடு வாசல் இல்லை சொத்து சுகம் எதனா இருந்துச்சுனாக்கா அதை விற்று உடனே கடன்லேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் நஷ்டம் தானே. அதனால் இது மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேர் கொடுக்கும். ஆனால் வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குலேருந்து உடனடியாக வெளியே வர முடியாது. உங்கள் மேலே வழக்குகள் யாராவது தொடுத்திருந்தால் அந்த வழக்குகள் அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு எப்போ அந்த கெட்ட நேரம் முடியுதோ அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த வழக்குங்கிறது ரிலீஃப் ஆகும். ஏன்னா சட்டத்துக்குள்ளே போயிட்டாக்கா இந்த கட்டத்துக்குள்ளே பெருசாக பலன்களை சொல்ல முடியாது, அவர்களோட சுய ஜாதக வலுவை பொறுத்து. அப்போ சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.